ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பிளிங்க் ட்வைஸ். இது செம்ம சூப்பரான ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர். ஃப்ரீடாங்கிற ஹீரோயின் ஒரு பாரில் வீட்டு சொல்ல பார்க்குறா. இவளுக்கு ஒரு பணக்காரோட ப்ரைவேட் லேண்டில் தங்குற வாய்ப்பு கிடைக்குது. இவள் வெக்கேஷனுக்காக அந்த ப்ரைவேட் லேண்டுக்கு போகிறா. அங்கே போனால் ஸ்டார்டிங் நல்லா ஜாலியாக செம்ம பண்ண போயிட்டுருக்கு. பட் போக போக இவ எதிர்பார்க்க விஷயம் நடந்துட்டுருக்கு. நிறைய மர்மமான விஷயங்கள் இந்த ஐலாண்ட் நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன, அந்த ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் அடுத்தடுத்து இந்த படத்தில் சம்பவங்கள் என்ன, இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு கதை தான் பிளிங்க் ட்வைஸ். சீரியஸ்லி செம்ம சூப்பரான ஒரு மூவி. படத்தோட ஸ்டார்டிங்கில் அது சின்ன சின்ன சீனில் காட்டி போயிட்டே இருப்பாங்க. கிளைமேக்ஸில் போய் வைக்கிறப்ப சமத்தரமாக இருக்கும். நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே கார்ட் நோட் பண்ணிக்கோங்க, அப்போ இந்த கதை நல்லாவே புரியும். சரி, இப்போ வாங்க பிளிங்க் ட்வைஸுங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு க்ரீன் டிசைட் காமிக்கிறாங்க. இதை ஏன் காமிக்கிறான்னு நமக்கு இப்போ தெரில. அதே நேரத்தில் படத்தோட ஹீரோ காமிக்கிறாங்க. இவ பேர் ஃப்ரீடா, ஒரு பாரில் வெயிட் சொல்ல பார்த்துட்டு இருக்கா. படத்தோட ஸ்டார்டிங்கே நம்மள மாதிரி தான். அவள் பாட்டு பாத்ரூமில் உட்காந்துட்டு ஃபோன் ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கா. அப்போ கையில் பார்த்தா டேட் இருக்கு. இது நம்ம ஹீனுக்கு ஒரு ஹாபி. நிறைய மிருகங்களோட உருவத்தை டேட்டுமே நகத்தில் போட்டுக்குவா. அது ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போகிறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அவள் போட்டோ கொஞ்சம் ரீல்ஸ் பாட்டே இருப்பாள். அப்போ தான் ஒரு சிஓ பார்த்து நியூஸ் வருது. பார்த்தா இந்த ஊரில் இது ஸ்லாட்டர் கிங்னு ஒரு பெரிய பணக்காரர் இருப்பான். இவன் போன வருஷம் கிங் டெக்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருப்பான். ஆரம்பிச்ச மொதல் வருஷமே செம ப்ராஃபிட்டு. இதனால் இப்போதைக்கு இவன் ஒரு பெரிய பணக்காரனாக இருக்கான். ஆனால் ரீசெண்டாக பிரச்சனை பண்ணான் போல. இதனால் மீடியாக்களில் வந்து சாரி கைஸ், நான் போனாட்டு ஒரு தப்பு பண்ணிட்டேன், எல்லாரும் நான் மடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு உடல் பேசி போட்டே இருக்கான். நான் மீன் ஒன்று பார்க்க ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருக்கு. என்னென்னு பார்த்து நைட்டு ஒரு பார்ட்டி இருக்கு. அந்த பார்ட்டியில் மீன் வீட்டு சொல்ல பார்க்குறா. அந்த பார்ட்டிக்கு இந்த ஸ்லாட்டர் வானா. இதை பார்த்து நம்ம மீன் ஒரு ஆசை வரும். அவர் எங்கேயாவது பார்க்க முடியுமா, பார்த்து பேச முடியுமா இது நினச்சிட்டு இருப்பா. பார்த்தா நம்ம மீன் கூட ஃப்ரெண்டு ஊற்றிருப்பா. இவ பேர் ஜெஸ்ஸு. ரெண்டு பேரும் ஒன்றா வேலை பார்த்துருப்பாங்க. லைட் வாங்கினிய, லைட்டை கூட கேட்டால் அவள் லைட்டை கொடுப்பா. அந்த லைட்டரில் ஜெஸ்னல் இருக்கும், இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மீன் பாத்ரூம் போயிட்டு அவள் கண்ணாடி பார்த்துட்டு இருக்கா. சொல்லப்போனால் இவளுக்கு ஒரு வெக்கேஷன் போன ஆசையாக இருக்கும். அதுக்கு காசை தச்சுட்டு இருக்கா. பட் காசுலாம் பார்த்தாது. இதுக்காகவே நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கணும் போலியே. சரி வேலைக்கு போகணும். இவ்வளோ ஃப்ரெண்டு வேலைக்கு போகிறாங்க. எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு அந்த பார்ட்டி இருக்காங்க. பார்த்தா அந்த பாட்டுக்கு வந்து எல்லாருமே பெரிய பெரிய பணக்காரங்க. பட் இவ கண்ணு ஃபுல்லாக ஸ்லாட்டர் மேலே தான் இருக்குது. பின்னா இருந்தே அவரை பார்த்துக்கிட்டு அவரை பார்த்து பேச முடியும் நினச்சிட்டு இருப்பா. தென் பார்ட்டியில் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் அங்கேருந்து போகிறா இருக்காங்க. உடனே நம்ம இன்னும் ஃப்ரெண்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இவ்வளோ அந்த பணக்கார பக்கம் போயிட்டு இருக்கா. பட் இவளுக்கு ஹீல்ஸ் நடக்கவே தெரியாது. நடந்து போகிறேங்கிற பேரில் ஒரு அளவு தட்டிக்கீழ் விழுந்துருவா. கரெக்டாக இப்போ அந்த ஆள் அங்கே வருவார். மேடம் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா, வேணா என் கையை பிடிச்சி இருந்திருக்குன்னு சொல்லி அவன் கையில் தருவானா. இதை பார்த்து அவளுக்கு ஆச்சரியமா இருக்குது. மேடம் என் பேர் ஸ்லாட்டர் கிங், உங்கள் பேர் என்ன கேட்குறப்ப அவள் ஃப்ரீடம் சொல்லுவா. ஓ நீங்கள் சும்மா தான் இருக்கீங்களா, வேணா வாங்கலை, நாங்கள் சின்னதாக பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்கோம், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும்னு சொல்கிறப்ப அவள் ஃப்ரெண்டு இருப்பாள். அவளுக்கு ஹாப்பியாக போச்சு. ரெண்டு பேர் சேர்ந்து அந்த ஆள் கூட பார்ட்டி பண்ணுறதா இருப்பாங்க. அவனும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒருத்தர் இன்டர் பண்ணிட்டே இருப்பான். பார்த்தா ரிச்சுன்னு ஒருத்தர் இருப்பார். இவரோ தெரப்பிஸ்ட்டு. அது போய் இருக்கால இவர் குக்கு, இவர் ஃபோட்டோகிராஃபர். இன்னும் ஒவ்வொருத்தரும் இன்டர் பண்ணிட்டு இருக்கிறப்ப அங்கே பார்த்தா சாரன் ஒரு பொண்ணு இருப்பா. இவன் ஒரு டிவி ஆங்கர். இது பொண்ணு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க. எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 10 பேர்ட்ட இருப்பாங்க. நல்லா குடிச்சிட்டு அன்னைக்குள்ள செம்ம பண்ண போயிட்டு இருக்கோம். அந்த ஆளுமே ரொம்ப ஜாலியாக மீண்டும் பேச ஆரம்பிக்கிறான். ஒரு பெரிய சீவம் கூட பார்க்காம நல்லா கேஷில் படையிட்டு இருக்கானா. இதெல்லாம் பார்த்து நம்ம ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சரி குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் சரி காய்ஸ், நாங்கள் எங்களுக்கு ஒரு ப்ரைவேட் லேண்ட் இருக்குது, நாங்கள் 8 பேர் அங்கே போகிறதா இருக்கோம், உங்களை அப்புறம் பார்ப்போம்னு சொல்லி நம்ம ஈனே ஃப்ரெண்டாக விட்டு போயிடுவானா. இதை பார்த்து அவளுக்கு ஆச்சரியமா இருக்கும். பாத்தியாடி அவ்வளோ பெரிய ஆள் நம்மகிட்ட வந்து பேசினாரு. இதுவே ஹாப்பியாக இருந்துச்சு சொல்கிறப்ப பார்த்து போன அந்த ஆள் திரும்ப அங்கே வருவான். மேடம் நாங்கள் எல்லாருமே எங்களுக்குன்னு தனியாக ஒரு தீவு இருக்குது, அங்கே போய் என்ஜாய் பண்ண போகிறோம், எங்களுக்கு அம்மனி கால்கள் தேவைப்படுது, நீங்களும் கூட வரீங்களா கேட்குறப்ப அதை பார்த்து அவளுக்கு இன்னும் ஹாப்பியாக போச்சு. தாராளமாக ஆரோன்னு அவள் கூட சேர்ந்து போயிட்டு இருக்கா. பார்த்தா ஃப்ளைட்டில் ஏறி அந்த ஐலாண்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ கூட ஸ்லாட்டர் கிங் இவத்தோட சாஞ்சு படுத்துருப்பாரா. அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் சாரன் ஒரு பொண்ணு இருப்பாள். அவளுக்கு லைட்டாக பொறாமையாக இருக்கும். ஏன்னா இவளுக்கும் ஸ்லாட்டர் கிங்க மயக்க ஆசையாக இருக்கும். ஆனால் ஹீரோ வச்சு போட்டேன்னு சொல்லிட்டு லைட்டர் பொறாமையில் இருப்பா. ஒரு வழியாக அங்கே போண்டி தீ வந்துடுது. மொத்தம் பார்த்தா 10 பேர் இருக்காங்க. 5 பசங்க 5 பொண்ணுங்க. அதில் பார்த்தா ஒரு ஃபோட்டோ பைத்தியம். அவங்களோட ஒரு போல்டர் கேமரா இருக்கும். அதை இடத்துல பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நான் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம எனக்குன்னு தனியாக ஒரு ரூமை கொடுத்துறேன். மேடம் இங்கே பாத்ரூம் பெட்ரூம் எல்லாமே இருக்குது, உங்களுக்கு சாப்பிடலாம் ட்ரிங்க்ஸ் வரைக்கும் கடல் மாதிரி கிடச்சிட்டே இருக்கும், நீங்கள் போய்ட்டு ஃபன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் கூட வந்து கிளம்பி போயிடுவாரா. இதெல்லாம் பார்த்து நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சரி நான் அவளுக்கு குளிச்சு முடிச்சுட்டு அவர் ரூம் வந்து பார்ப்பா. அவளுக்குன்னு தனியாக போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு சில பூக்கெல்லாம் இருக்கும். இதை பார்த்து அவளும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா. அப்போ கரெக்டாக அங்கே ஒரு வயசான பாட்டி வராங்க. பார்க்கறதுக்கு ஒரு வேலைக்காரமாக இருக்காங்க. அவங்க ஆடி நம்ம மீன் தெரிஞ்ச மாதிரி ரெட் ராப்னு சொல்லுவாங்களா. நம்ம மீனுக்கு ஒன்றும் புரியல. பாட்டி ஒன்றும் புரியலையே, யார் ரெட் ராப்னு கேட்டால் ரெட் ராபிட் ரெட்ராப்னு சொல்லுவாங்க. இவளுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. சடனாக அந்த பாட்டி கோச்சிட்டு அது படம் வந்து போயிடும். யார் அந்த பாட்டி, எதுக்கு இங்கே வந்து எதுவும் தெரியாமல் இருக்குது. சாப்பிட்டு ட்ரெஸ்ஸை போட்டு அந்த ரூம் வெளியே வரா. பார்த்தாலும் பக்கத்து ரூமில் தான் ஃப்ரெண்டு இருப்பா. அவளுக்கு அதே மாதிரி சேம் ஒயிட் ட்ரெஸ் தான். அது மட்டும் இல்லாமல் எல்லா பொண்ணும் ஒயிட் ட்ரெஸ் தான். எல்லோரும் ஜாலியாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு செம பண்ண போயிட்டு இருப்பாங்க. அந்த இடமே நல்லா ஜாலியாக போயிட்டுருக்கோம். நல்லா குடிச்சிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஜாலியாக இருந்துட்டு இருப்பாங்களா. அப்போ நம்ம ஹீரோ பாப்பா. அவன் போட்டு வேவ் படிச்சுட்டு நல்லா வைப் பண்ணிட்டு இருப்பான். இவளுக்கு தான் அவனை ரொம்ப பிடிச்சிருக்கே. பக்கத்தில் உட்காந்து அவனுக்கு ஜூஸ் ஊற்றி கொடுத்துருக்காளா.
இதெல்லாம் பக்கத்துலேருந்து சாராம பார்த்துட்டு இருப்பா. லைட்டாக அவளுக்கு அதை பார்த்து பார்த்து பொறாமையிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சேர்ந்துச்சும் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே பார்த்தா ஒரு பூ இருக்கும். இவ கட்டில் ஒரு பூஞ்சில் சேம் அதே பூ தான். இது பேர் டிசிடரா, ரொம்ப ரேரான ஒரு பூ. வேறு இந்த தீவில் மட்டும் இந்த பூ கிடைக்கும். இந்த பூவிலேருந்து நாங்கள் பர்ஃப்யூம்லாம் பண்ணுவோம். அந்த பர்ஃப்யூம் ரூமில் வச்சுருக்கோம், வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பூவோட வாசனைக்கு சில பாம்புலாம் இங்கே வரும். பார்த்தியா அங்கே ஒரு வயசான பாட்டு இருக்காங்களே, இவங்க தான் அந்த பாம்பெல்லாம் பிடிச்சி அடிச்சு கொண்டுட்டு இருப்பாங்க. இதான் அவங்க வேலைன்னு சொல்லிட்டு இவங்களும் ஜாலியாக பேசிட்டு இருப்பாரா. இவளுக்கு போனா ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போ தான் கரெக்டாக அங்கே ஸ்டேஷன் ஒருத்தவங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க. இவங்க நம்ம மீனோட பிஏ மாதிரி. அவங்கள்ட்ட பார்த்து ரெட் கிளாஸில் கவரில் இருக்கும், அது எல்லாமே கீழே போட்டிருப்பாங்க. நான் மீன் எடுக்க போகிறப்ப மேடம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், அவங்களும் எடுத்துக்கோன்னு சொல்கிறப்ப அவளும் எடுத்து போயிட்டே இருக்கா. நான் மீன் ஜாலியாக அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கா. பார்த்தா கட் பண்ண நைட் ஆகியிருக்கும். எல்லா பொண்ணுங்க பசங்களும் சேர்ந்து பார்ட்டி பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. கறி மீன் சரக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். எல்லாம் செம்ம ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்களே. அப்போ அந்த கறியில் பார்த்து சாஸில் இருக்கும். தெரியாமல் சாஸு நம்ம ட்ரெஸ்ஸில் போட்டுருமா, லைட்டாக அது கரையாயிரும். இவ்வளோ தொடச்சிட்டு நல்லா ஜாலியாக ஃபோன் பண்ணிட்டு இருப்பா. அப்போ அங்கே தான் ஒரு ஃபோட்டோ பேஜ் இருப்பானே, அவன் பாட்டில் காமிச்சு காய்ஸ் என்கிட்ட ஒரு ட்ரக்ஸ் இருக்குது, இந்த ட்ரக்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் முன்னாடியே பார்க்கலாம், அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ட்ரக்ஸு, யாருக்கு வேணும்னு கேட்டால் எல்லோரும் வேணும்னு சொல்லுவாங்க. எல்லாரும் அந்த ட்ரக்ஸை கன்சியூம் பண்ணிட்டு சமாஜாலியாக இருப்பாங்க. நான் மீனுக்கா ஃப்ரெண்டுக்கலாம் எல்லாம் ரெண்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். போதெல்லாம் அவங்களுக்கு என்ன பண்ண கூட தெரிய முடிக்குது, அந்தளவு ஃபன்னாக இருப்பாங்க. எல்லாம் முடிச்சுட்டு நைட் நம்ம மீன் படுத்துங்க போகிறா இருக்கா. அப்போ ட்ரெஸ்ஸை பார்க்குறா, அவள் ட்ரெஸ்ஸில் சாஸ்கரா இருந்துச்சுல, அந்த கரையை காண போயிருக்கும். இதை பார்த்தாலும் ஒன்றும் புரியல. ஆமாம் இங்கே ஒரு கரை இருந்துச்சு, சரி நமக்கு அதுக்கு படு தூங்கன்னு அப்படி படு தூங்கிறா. கட் பண்ண அடுத்த காலாயிரும். திரும்ப அதே தான் கூக்குத்துங்கிற மாதிரி எல்லாரும் அப்படியே போயிட்டுருக்கு. குடிக்கிறது குளிக்கிறது தூங்குறது இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. தினமும் காலையில் எழுந்திருப்பாங்க, காலைல குடிப்பாங்க, அவர் சாப்பிட்டு இருப்பாங்க. மத்தியம் ஆனதுக்கப்புறம் அதை ஃபன் ஆக்டிவிட்டி போயிட்டுருக்கோம். நைட் ஆனால் சேம் அதே மாதிரி தான். எப்பயும் ட்ரக்ஸ் கொடுப்பானே, அந்த ட்ரக்ஸை குடிச்சிட்டு என்னடோ பண்ணிட்டு இருப்பாங்க. இனிமேல் 4 கிழமை தெரியாமல் அது போட்டு போயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 1 வாரம் மேலே போயிருக்கோம். அப்போ தான் நம்ம ஹீரோயின் நைட் ஹீரோட்ட பேசிட்டு இருப்பா. ஹீரோட்ட பார்த்து ஒரு வேப்பு இருக்கும்ல, அதில் யூஸ் பண்ணி பார்ப்பா. இவளுக்கு செட் ஆகாது. அப்போ தான் ஹீரோ இவ கை நகத்தை பார்ப்பானா, அதில் ஏதோ பூனை மாதிரி இருக்குது. ஹேய் இது வித்தியாசமாக இருக்கே, இது என்ன கேட்டால் இதுவா, இது பேர் அனிமல்ஸ், அதாவது நெயில் ப்ளஸ் அனிமல், அது சேர்த்து அனிமல்ஸ். இனிமேல் விலங்குகளோட உருவம் இருக்குல்ல, அதெல்லாம் டாட்டு மாதிரி நகத்தில் வச்சுக்கோங்க. இது பார்க்க அழகா இருக்கான்னு கேட்குறப்ப ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவான். அப்புறம் அவனும் போதையாகி அவன் ரூமில் படுத்துவங்க போவான். போகிறப்ப அவே போட்டு போயிருப்பான். இவளு கூப்பிட்டு பார்ப்பா. பட் அந்த வேப்பு அவளை எடுத்து வச்சுக்குவா. எனக்கு இவ்வளோ ஹீரோ பிடிச்சி போயிருக்கே, அவன் ஞாபகத்தை வச்சுக்கோன்னு சொல்லி அந்த வேப்பு எடுத்து வச்சுக்குவா. அடுத்த நாள் எழுந்து பார்த்தா அவன் நகத்துக்கு நடுவில் மண்ணாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது எப்படி வச்சு அவனுக்கு ஒன்றும் முடியாமல் இருக்குது. சரி இப்போ ஹீரோ பார்ப்போன்னு சொல்லி அவனுக்கு தனியாக ரூம் இருக்கும்ல, அந்த ரூமுக்கு போவா. அவனுக்கும் தனியாக ஒரு சேர் இருக்கும். அந்த சேரில் உட்காந்துட்டு அவனை மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருப்பா. கரெக்டாக அவனும் அங்கே வருவான். ஃப்ரீடா நீ நீங்கள் வந்துட்டுன்னு கேட்டால் அதுவா, நேற்று இந்த வேப் ஃபஸ்ட்டு போயிட்டீங்க, அது கொடுக்க தான் வந்தேன். ஆமாம் இவன் எங்கேயே பார்த்துருக்கானே, இவர் ரிச்சு தானே கேட்குறப்ப அவர் ஆமான்னு சொல்லுவார். அதான் முன்னாடி ஒரு பாட்டில் பார்த்துருப்பாங்களே, சேம் அதே ஆள் தான். பார்த்தா தனியாக ஒரு ரூம் இருக்குது, அதில் ஒரு கபோர்டு இருக்குது. இங்கே ஃபோன் எல்லாமே அந்த கபோர்டுக்குள்ளே தான் இருக்குது. ஆக்சுவலாக ஃபஸ்ட் வருஷம் தீவுக்கு வந்தாங்களே, அப்போ என்னோட ஃபோனை வாங்கி இங்கே பாருங்க கைஸ், நீங்கள் தீவுக்கு வந்துட்டீங்கன்னா ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது, எல்லாம் நாட்கள் மறந்து செம்ம ஜாலியாக இருக்கணும், ஃபோனை கொடுங்கன்னு எல்லா ஃபோனும் வாங்கி வச்சுருப்பாங்க. இப்போ அந்த ஃபோன்லாம் அந்த கபோர்டு தான் இருக்கும், நம்ம அதை பார்த்தே இருப்பா. அப்போ அதே கபோர்ட்லேருந்து ஒரு கிலர் பேக் எடுப்பாங்க. அது ரிச்சு கொடுக்குறப்ப சரி கைஸ் நான் வந்தாலும் முடிஞ்சிருச்சு, நான் இங்கேருந்து போயிட்டு வந்து கிஃப்ட் வாங்கிட்டு போயிடுவான். நமக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. ஆமாம் இது என்ன கிஃப்ட்டுன்னு கேட்டால் அதுவா, இது மறக்கிறதுக்கான கிஃப்ட்டு. உலகத்திலே சிறந்த கிஃப்ட் என்ன தெரியுமா, மறக்கிறது தான். ஒருத்தங்க எழுப்பு தப்புன்னு தான் சரி, அதை நம்ம மறந்துட்டோம்னா பிரச்சனை இருக்காதுல்ல, அதான் அந்த கிஃப்ட்டுன்னு சொல்கிறப்ப இவளுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. சரிவா நான் வழக்கம் போல் என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு வழக்கம் போல் போயிட்டுருக்கு. காலையில் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஜாலியாக படுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க கேங்லேயே செஃப் ஒருத்தர் இருப்பான். இவன் வந்து விளையாடுங்க சமைச்சலாம் கொடுத்துருப்பான். அவள் எல்லாரும் பார்த்து காய்ஸ் என்கிட்ட ஒரு கத்தி இருந்துச்சு, அது ஸ்பெஷலான கத்தி, யாராவது பார்த்தீங்கன்னா கேட்டால் யாரும் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. டே கத்திக்கடை ஒரு அலப்பம் பண்ணிகிட்டு இருக்க, பேசாமல் நீ என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு ஜாலியாக போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் என்ன வழக்கம் பண்ணிட்டு தான் நல்லா குடிச்சிட்டு ஜாலியாக பார்ப்பாங்க. போதையில் அவங்க கூட என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ யாரோ ஒருத்தங்க கத்துற மாதிரி இருக்குது. யாருன்னு பார்த்து ஜிஸ் தான். இந்த தீவில் ஒரு பாம்பு இருக்கு, அது கையில் கடிச்சு வச்சிருச்சு. இதை பார்த்து ஹீரோக்கு செம்ம கடு போயிடும். கையில் இருக்கிற பாட்டில் எடுத்து அந்த பாம்பு போட்டு அடி நடிப்பான். அந்த பாம்பு அங்கேயே கொண்டுருவான். பார்த்தா லைட்டாக அந்த பொண்ணு கையில் கொடுத்துருக்கோம். அவள் போட்டு பயந்து இருக்கிறப்ப ஹே கவலைப்படாத, இந்த தீவில் இருக்கிற பாம்புகளுக்கு நஷ்டமே கிடையாது, அதுக்கு ஒத்த நாள் பேச எதுவும் ஆகவே ஆகாது. அது போக இந்த தீவில் ஹாஸ்பிட்டலும் கிடையாது, வேணா நாளைக்கு ஒரு டாக்டர் வர சொல்கிறேன், உனக்கு எதுவுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சமாளம் கொடுத்தாங்க. இவ்வளோ சரி அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. பட் போக போக அந்த பொண்ணு பிஹேவியரே மாறிட்டு இருக்கு. ஹீரோனை பார்த்து ஏண்டி உனக்கு இது என்ன கிளம்பு தெரியுமா கேட்குறப்ப அவளுக்கு 4 கிழமை தெரியாது. பாத்தியா நம்ம இங்கே இருந்து வேற மாதிரி மாறிட்டு இருக்கோம்.
ஒரு ஃபேக்கான வாழ்க்கை வாழ்கிற மாதிரி இருக்குது. தினமும் காலை எழுந்திரிச்சிட்டு எல்லாம் சிரிக்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்கோம். நமக்கு வேறு எந்த ஒரு ஃபீலிங் இல்லாத மாதிரி இருக்குது. ப்ளீஸ் எனக்கு இங்கேருந்து போகணும் தோணுது. நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிறப்ப ஏண்டி உனக்கு பைத்தியமா, இது என்னோட எவ்வளோ பெரிய கனவு தெரியுமா? நம்ம இங்கேருந்து போன மட்டும் என்ன பண்ண போகிறோம்? நாய் படாத போட போட போகிறோம். தினமும் பாருக்கு போய் ஒரு சோத்து கஷ்டப்பட போகிறோம். பட் இங்கே பாரு, சுனாமிமா சரக்கு அடிச்சுட்டே இருக்குது. சாப்பாடுக்கு பஞ்சமாக கிடையாது. இதே விட்டுட்டு போகணும். ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளு. நீ எனக்காவது இங்கே இருன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டை கன்வின்ஸ் பண்ணுவா. அவளும் சேர்ந்து குடிச்சிட்டு செம்ம டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. அப்போ மூக்குலேருந்து பிளட் ஒரு மாதிரி காமிப்பாங்க. எதையை பார்த்து லைட்டாக பயந்த மாதிரி இருக்குது. அதோட சீன் கட் ஆயிடுது. கட் பண்ண அடுத்த காலையில் நம்மளும் பெட்லேருந்து கண்டுபிடிச்சு பார்ப்பா. காலையில் எழுந்ததுமே ஹீரோ பார்க்கலாம் போயிட்டு இருப்பா. அப்படி போகிற வழியில் ஒரு கிலர் பேக் இருக்கும். இதுக்கு முன்னாடி கூட பார்த்துருப்போம். ஸ்டேஷன் ஒரு பொண்ணு நிறைய பேக்கில் வச்சுருப்பா. திறமை கீழே போட்டிருப்பா. அதே மாதிரி ஒரு பேக் கீழே இருக்கும். அதுவும் பக்கத்துலேயே பார்த்தா ஒரு ரூம் இருக்குது. இது வரைக்கும் வந்ததுலேருந்து ரூம் போனதே இல்லை. சரி சும்மா அங்கே போய் பார்ப்போன்னு சொல்லி இவங்க ரூம்குள்ளே போகிறா. பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லாகவே இதே மாதிரி பேக்காக இருக்குது. எல்லாத்துக்குள்ளே ஏதோ ஒரு கிஃப்ட் வச்ச மாதிரி இருக்குது. இவ்வளோ பார்த்து இருப்பாளா? அப்போ சேம் அதே ரூம்குள்ளே வேற இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா அந்த பாம்பு பிடிக்கிற கிளவி இருக்குல்ல, அதான் அங்கே இருக்கும். வழக்கமாக ஹீனை பார்த்து ரெட் ராபிட்னு சொல்லுமா, நமக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. அப்போ அது கையில் பார்த்தா சரக்கு இருக்குது. பாப்பா இது உனக்கு வேணுமான்னு கேட்டால் நல்லா இருக்குமா? சரி கொடுங்கன்னு சொல்லிட்டு சரக்கு எடுத்து குடிப்பா. பார்த்தா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. பாட்டி இது என்ன வேறு லெவலில் இருக்கே, இது என்ன சரக்குன்னு கேட்டால் ஒரு துணி தூக்கி வைப்பாங்க. பார்த்தா உள்ள ஒரு செத்து போன பாம்பு இருக்கும். அது ஆக்சுவலாக ஒரு பாம்போட விஷம். அதை பார்த்தோன்னா மீன் பக்குன்னு ஆயிரும். அடி கிளவி இதாடி கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவடு பயந்தாங்க சொல்லி வருவா. வெளியே பார்த்தோம் கேங்களுக்கு ஒரு பையன் இருப்பான். ஹே இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க? ஹீரோ தேடி இங்கே வந்து கேட்டா, ஆமாம் அவராக தேடி வந்தேன், தொலைஞ்சு போயிட்டேன். சார் நான் ரூமுக்கு போகிறேன்னு சொல்லி அவட ரூம் போயிடுறா. என்னன்னு தெரில, அந்த வசத்தை கொடுத்துன்னு ஒரு மாதிரி இருக்குது. அவட பெட்லேயே படுத்துங்கிறா. அப்போ மைண்டு ஃபுல்லாக சில விஷயம் ஓடிட்டே இருக்குது. சின்னதாக ஒரு ஃப்ளாஷ் கட் மாதிரி மட்டும் காட்டிட்டு இருப்பாங்க. பார்த்தா அவன் மூக்கிலேருந்துமே பிளட் வந்துட்டு இருக்கு. அப்புறம் கொண்டாங்கச்சு கண்ணுச்சு வைப்பா. பார்த்து மதியமாக இருந்திருக்கும். எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வழக்கம் சாப்பிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கேங்கில் ஒரு பையன் இருப்பாள். லைட்டாக கணத்தில் காயப்பட்ட மாதிரி இருக்குது. டே என்னாச்சு? கண்ணாவது சவுந்திருக்குன்னு சொல்கிறப்ப அதுவா சமைச்சிருந்தப்போ தெரியாமல் இடிச்சுக்கிட்டேன், அதோட ஆயிடுச்சு, நீங்கள் எதுவும் கண்டுக்காதீங்கன்னு நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் நம்ம மீன் மட்டும் மண்டைக்குள்ளே ஏதோ ஓடிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே இருக்க எல்லா பொண்ணுங்களும் சேர்ந்து ஃபேஸில் பண்ணிட்டு இருப்பாங்களா, எல்லா சேர்ந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த லைட் என்னென்னு பார்த்தா நம்ம ஜெஸ் ஒரு லைட்ரு. இதை பார்த்து நம்ம இங்கே அப்போ தான் ஞாபகம் வருது. ஆமாம் ஜெஸ் எங்கே காலையில் அவளை பார்க்கலன்னு சொல்கிறப்ப என்னது ஜெஸ்ஸா? ஜெஸ் யாருன்னு கேட்குறப்ப நம்மளுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. ஜெஸ் யாருன்னு தெரியாதா? என் ஃப்ரெண்டுங்க ரொம்ப என் கூட இருந்தாலே யாருக்கு தெரியலன்னு கேட்டால் அவங்க யாருக்கு எது ஞாபகம் முடிக்குது. இதை பார்த்து நம்ம இன்னைக்கு பக்குன்னு ஆயிடுது. உடனே அங்கேருந்து ஓடி போய் அங்கே சஷ்னி ஒரு பொண்ணு இருப்பாள். அவளை பார்த்து கேட்குறா, மேடம் என் கூட ஃப்ரெண்டு வச்சுருந்தாலே அவள் எங்கன்னு கேட்டால் என்னது ஃப்ரெண்டா? அப்படி யாரும் இங்கே இல்லைன்னு சொல்கிறப்ப இல்லைங்க என் ரூம் பக்கத்துலேயே ஃப்ரெண்டு இருந்தா ஞாபகம் கேட்டால், மேடம் உங்கள் ரூம் பக்கத்தில் ஸ்டோர் ரூம் தான் இருக்குது, வேணா போய் பாருங்கன்னு சொல்கிறப்ப இவ்வளோ ஓடி போய் பாப்பா. பார்த்து ஒரு ரூமுக்கு பக்கத்தில் ஸ்டோர் ரூம் தான் இருக்குது. அதை தவிர உங்கள் ஃப்ரெண்ட் ரூம் இருந்த மாதிரி தெரில. இதை பார்த்தவளுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. என்னடா நேற்று நைட் வரைக்கும் நான் ஃப்ரெண்டு இங்கே தானே இருந்தேன், பட் இங்கே இருக்க யாருக்குமே அவள் யாரும் தெரியாமல் இருக்கே, ஒரு நம்ம தான் கனவுல இருக்குமான்னு சொல்லிட்டு ஃபேஸில் கழுவிட்டு இருப்பா. அப்போ நாங்கள் பார்க்குறதுக்கு சாராங்க வருவா. ஹே நீ ஃப்ரெண்டு திசை திட்டிகிட்டு இருக்க, எனக்கு அந்த மாதிரி யாரும் ஞாபகம் இல்லை, பட் லைட்டரை பாருன்னு சொல்லிட்டு லைட்டர் கப்பாளா அதில் பார்த்தா ஜிஸ்னல் இருக்குது. உடனே ரெண்டு பேரும் உட்காந்து பேச வைப்பாங்க. ஹே எனக்கு போக வித்தியாசமாக தான் நடக்கிற மாதிரி தோணுது. பாத்தியா என் கையில் தான் காயம் இருக்குல்ல, கேட்டதுக்கு நைட் நான் எதாவது குடிச்சிருந்தானா மரத்து மேலே ஏறி கீழே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனக்கு அது நம்பிக்கை கிடையாது. நம்மளை இவங்க ஏதோ கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது, வேணா இங்கே பாருன்னு ஒரு கத்தி எடுத்துக்காம்ப்பா. பார்த்ததுக்கு முன்னாடி கூட ஒரு பையன் என் கத்தி காணா போயிருன்னு சொல்லியிருப்பாள். காணா போன அந்த கத்தி ஜெஸ்ஸோட அந்த ரூமில் வந்துருக்கு. இதை பார்த்தவங்களுக்கு எதுவும் புரியாமல் இருக்குது. அப்போ தான் நம்ம மீனுக்கு ஒரு சின்ன வருது. அன்றைக்கி கூட ஸ்லாட்டாக சொல்லியிருந்திருப்பான், ஃபர்கட்டிங் இஸ் எ கிஃப்ட், அதாவது மறக்கிறதுங்கிறது ஒரு பசு முடிச்சிருப்பாள். இதை பார்த்து நம்ம மீனுக்கு ஞாபகம் வருது. உடனே இந்த பொண்ணையும் கூப்பிட்டு அந்த ரூம் இருக்குல்ல அந்த இடத்துக்கு போவா. பார்த்து எல்லா இடத்துலையுமே அந்த கிஃப்ட் பாக்ஸ் இருக்குல்ல அதுக்குள்ளே ஒரு பர்ஃப்யூம் இருக்கும். இவங்க ஃபஸ்ட் விஷயம் தீவுக்கு வந்தப்போ அந்த பர்ஃப்யூம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து டெரிடராங்கிற பூலேருந்து பண்ணுற பர்ஃப்யூமு. இதை பார்க்க நம்ம மீனுக்கு அப்போ தான் புரியுது, இந்த பர்ஃப்யூம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம சில விஷயம் மறந்து போயிடும். அப்புறம் நைட்டு சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த பர்ஃப்யூம் யூஸ் பண்ணி நமக்கு மறக்கிறாங்க. நைட் என்னாச்சுங்கிற விஷயம் நம்ம யாருக்கும் இது ஞாபகம் இல்லாமல் இருக்குது. பாரு இன்னைக்கு என்ன கிளம்போட நமக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்குது. இது எல்லாமே இங்கே ஏதோ ஒரு காரியத்துக்காக பண்ணுறாங்க. பட் என்ன பண்ணுறாங்கன்னு புரியாமல் இருக்குன்னு சொல்கிறப்ப அப்போ சாரை கேட்டு பாப்பா, ஹே நீ ஃபஸ்ட் விஷயம் தீவுக்கு வந்தப்போ ஃப்ரெண்டு கூட நீங்கள் வந்த, உனக்கும் ஃப்ரெண்டான ஜெஸ் ஞாபகம் இருக்கா? பட் இங்கே யாருக்குமே ஜெஸ் ஒரு பொண்ணை பார்த்தோமே ஞாபகம் இல்லையே. இதேன்னு கேட்டால் அப்போ ஞாபகம் வருது. கரெக்டாக நேற்று நைட்டு ஜெஸ்ஸுக்கு ஒரு பாம்பு வந்துச்சு. அப்போ வரைக்கும் ஜெஸ் ஜாலியாக தான் இருந்தா. பட் பாம்பு கடிக்கப்புறம் அவள் கேரக்டர் மாதிரி போச்சு. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோனுக்கு காலைல வரைக்கும் அவள் ஜெஸ்ஸை பற்றி கண்டுக்காமல் இருந்தா. பட் எப்போ அந்த பாம்பஸ்த்தை குடித்தாலோ அப்போ ஞாபகம் வந்துச்சு. உடனே ஓடி போய் அந்த பாம்பஸ்த்தை விட்டு வரா. ஹே எனக்கு நம்ம இதான் அந்த பர்ஃப்யூம்க்கான ஆடிட்டோட இருக்குன்னு தோணுது. இது குடிச்சதுக்கப்புறம் எனக்கு விஷயம் இருந்துச்சு. மேபி மறந்து போன விஷயங்கள் திரும்ப ஞாபகம் வந்துருக்கலாம். நீ குடிச்சு பாருன்னு சொல்கிறப்ப சாரை குடிச்சு பாப்பா. அதோட டேஸ்ட் ரொம்ப கேவலமாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அவளுக்கு சில விஷயம் ஞாபகம் மாதிரி இருக்குது.
பட் ஞாபகம் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். சரி இது நம்ம மட்டும் பண்ணால் போதாது, நம்மள மாதிரி இருக்கிற மிச்சம் 2 பொண்ணுங்களுக்கு கொடுக்கணும். பட் எப்படி கொடுக்கலாம்னு யோசிக்கிறப்ப வேற என்ன சரக்கு இருக்குல்ல, அதோட கலந்து கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு சரக்கில் கலந்து கொடுத்துறாங்க. அந்த பொண்ணுங்களை ஜாலியாக குடிச்சிட்டு சமப்பண்ணா போயிட்டுருக்கோம். இவங்களுக்கு ஞாபகம் வரதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். இப்போதைக்கு நம்ம மீன் முடிஞ்சு ஞாபகம் இருக்குது. அப்போ கரெக்டாக சசி வந்து, மேடம் ஆம்பளைங்க எல்லாருமே மீன் பிடிக்க போயிருக்காங்க, நீ கொண்டாங்க வெயிட் பண்ணுன்னு சொல்கிறப்ப அப்போ ஒரு கடி வருது. உடனே சாராவை பார்த்து, சாரா நீங்கள் வெயிட் பண்ணு, நம்ம ஃபோன் எல்லாமே அவங்க ரூமில் தானே இருக்குது, யாருக்கு தெரியாமல் அந்த ஃபோனை ஆட்டே போட்டுறேன், நீ இங்கே இருந்து அங்கே வராங்களான்னு மட்டும் பாரு, இன்கேஸ் அவங்க வந்தாங்கன்னா கஞ்சன் கற்று. உடனே நானும் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ரூம் வெளியே வந்துடுவேன். ஓகேவான்னு கேட்டால் அவள் சென்று இருக்கா. இப்போ மெதுவாக அந்த ரூமுக்கு போவா. கடைசியாக ஒரு கபோர்டு பார்த்துருப்பாள். மேபி அதுக்குள்ள தான் நம்ம ஃபோன் இருக்கும். கபோர்டை உடைப்போன்னு பக்கத்தில் பார்த்தா சிலை இருக்கும், அதை எடுத்து போட்டு உடச்சிட்டே இருப்பா. பார்த்து சிலையை உடஞ்சி போயிடும். பட் இருந்தாலும் கண்டுக்காம அதை போட்டு அடிச்சிட்டே இருப்பா. கரெக்டாக அப்புறம் பார்த்து எல்லா ஆண்களும் அங்கே வந்துடுவாங்க. இதை பார்த்து இவளுக்கு பயமாயிருச்சு. கரெக்டாக ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து, ஆமாம் ஃப்ரீடா எங்கே, காலந்து பார்க்கலான்னு சொல்கிறப்ப அதுவா ஃப்ரெஷ் ஆகிட்டு இருப்பா, நீ வேணா போனால் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவனை உட்கார வச்சுக்குவா. அப்புறம் ஹீரோனுக்கு சிக்னல் தர மாதிரி, சரி கைஸ் நான் ஃபன் பண்ணுவோமா, கஞ்சா அடிப்போன்னு சொல்லி அப்படி கஞ்சான்னு கத்த ஆரம்பிப்பாளா. இந்த சொன்ன மீன் கேட்டுருச்சு. போச்சு அவன் வந்துட்டான் போலியே, சீக்கிரம் வந்து பொண்ணு அந்த கவை தந்துருப்பா. ஆனால் உள்ளே பார்த்தா அவன் ஃபோன் இருக்க மாதிரி தெரில. அதுக்கு பதிலாக ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக ஃபோட்டோ இருக்குது. அதான் அந்த ஃபோட்டோ போய்த்திருப்பானே, அவ்வளோ ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பான். நிறைய ஃபோட்டோ அங்கே இருக்கும். இவ்வளோ 2-3 ஃபோட்டோ மட்டும் ரிஸ்கில் எடுத்து வச்சுக்கிட்டு டேபிளுக்குள்ள வச்சுக்குவா. கரெக்டாக ஸ்லாட்ரும் அந்த ரூம்குள்ளே வருவான். பார்த்தோம் சலா உடஞ்சி போச்சுல, நான் மீன் ஏதோ டேபிள் உட்கார வச்சிருப்பா. இவன் சீரட் எடுக்கிறப்ப லைட்டாக சலா ஆடும். நல்ல வேலை கீழே விழுக்கல. அவள் அப்போ வரைக்கும் நம்ம மீன் கண்டுக்காமல் இருக்கான். இவ்வளோ நைஸாக மெதுவாக அந்த இடத்துல வெளியெல்லாம் பார்க்குறா. அப்போ தான் நம்ம மீனோட மூக்கிலேருந்து பிளட் வர ஆரம்பிக்குது. அந்த பிளட்டு வந்த உடனே இவ்வளோ சொல்யூஷன் ஞாபகம் வருது. அப்போ தான் நேற்று நைட்டு என்ன ஆச்சு இதை பற்றி எல்லாமே தெளிவாக தெரிய வருது. பார்த்தா நம்ம ஹீரோயின் அவ கூட மற்ற பொண்ணுங்களாம் இருந்திருப்பாங்களே, எல்லோரும் குடிச்சிருப்பாங்க. எல்லா பொண்ணுங்களுமே அவன் கட்டி போட்டிருப்பாங்க. பார்த்தா ப்ரூட்டலாக அந்த பொண்ணு ரேப் பண்ணிட்டே இருப்பாங்க. இதை பார்த்து அந்த பொண்ணுங்களை கத்த ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் அந்த ஜெஸ் இருக்கால, அவள் மட்டும் எல்லாம் ஞாபகம் வந்திருக்கும். இதை பார்த்து ஹீரோக்கு வந்துடும், கைஸ் இவ்வளோ பாம்பு கடிச்சிச்சுல, அதனால் எல்லா விஷயம் திரும்ப ஞாபகம் வந்துருச்சு போல, சரி வேறு வழியில் இவ்வளோ போட்டு தள்ளிடுவோன்னு நம்ம மீன் முன்னாடியே ஜெஸ்ஸை போட்டு தள்ளியிருப்பாங்க. இதை பார்த்து ஒரு செம கோவம் வந்திருக்கும். பட் ஏதாவது பர்ஃப்யூம் யூஸ் பண்ணி அவளுக்கு எல்லாத்தையும் மறக்க வச்சுருப்பாங்க. பட் நம்ம மீனுக்கு எல்லாமே இப்போ தான் ஞாபகம் வருது. இதை பார்த்து ஒரு செம்மையாக கோருது. அந்த டேபிளுக்கு உட்காந்துட்டு தேம்பி மேலே ஆரம்பிப்பா. ஆக்சுவலாக இவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம தெளிவாக பார்க்கலாம். இவங்க ஒரு பணக்கார ரேப்பிஸ்ட்டு நிறைய அழகான பொண்ணுங்களை கூட்டி வந்து இந்த தீவில் ரேப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்போதைக்கு ஒரு 5 பொண்ணை கூட்டி வந்திருக்காங்க. 5 பொண்ணுக்கு 5 பசங்க. தினமும் கால் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்களா. நைட் ஆனதுக்கப்புறம் அது ரொம்ப ஓவர் ஆயிரும். ட்ரக்ஸ்லாம் கொடுத்து அந்த பொண்ணு மயக்க வச்சுருவாங்க. எந்த அளவுக்கு புட்டால் ரேப் பண்ண முடியுமோ அந்த பொண்ணு ரேப் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த பொண்ணுங்களுக்கு எதுவும் ஞாபகம் கூடாதுல்ல, அதுக்காக தான் இவங்க இந்த பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறது மூலிமா நைட் என்னாச்சு இதை பற்றி எதுவுமே இந்த பொண்ணு ஞாபகம் இருக்காது. ஆனால் அந்த பர்ஃப்யூமுக்கு ஆண்டிடோட பாம்பு விஷம் இருக்குது. இன்கேஸ் யாராவது பாம்பு கடிச்சாலோ இல்லை ரசத்தை கொடுத்தாலோ அந்த மருந்து ஒர்க் ஆகாது. திரும்ப அவங்களுக்கு பல விஷயம் ஞாபகம் வந்துடும். இது மாதிரி ஜெஸ்ஸுக்கு நடந்திருக்கு. அவளுக்கு அந்த பாம்பு கடிச்ச உடனே அவள் கேட்டு மாதிரி வந்திருக்கும். ஹீரோனை பார்த்து, ஏண்டி எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, ப்ளீஸ் நம்ம இங்கே போட போட வந்துருப்பா. பட் நம்ம கேட்காம வந்துருப்பா. இவங்க அந்த பாய்சனை குடிச்சதுக்கப்புறம் கொண்டாங்கடிச்சு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அவன் மூக்கிலேருந்து பிளட் வர ஆரம்பிச்சு எல்லா விஷயம் திரும்ப ஞாபகம் ஆரம்பிக்கும். இதுதான் ஜெஸ்ஸுக்கு நடந்திருக்கும். பார்த்த நைட்டு மூக்கில் ரத்தம் வந்து ஆள் பயந்து போயிருந்திருப்பா. இது அவங்களுக்கு தெரிஞ்சுப்பே ஜெஸ்ஸை போட்டு தள்ளிட்டாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோ நிற்கும். அவளுக்கு காலையில் அந்த பாட்டி வசம் கொடுத்துச்சுல, இப்போ தான் மதியமும் ஞாபகம் வருது. இதை பார்த்து அவளும் பயந்து போயிடுவா. அதுக்கப்புறம் யாருக்கு தெரியாத மாதிரி நைஸாக ஓடி வந்துடுவா. இதே நேரத்தில் இந்த பக்கம் சாரா காமிப்பாங்க. அவளும் அந்த பாம்பு வசத்தை குடிச்சிட்டே இருப்பா. குடிச்ச உடனே அவன் மூக்கில் ரத்தம் வருது. ஸோ அவளுக்கு பல விஷயங்கள் ஞாபகம் வந்துருச்சு. அந்த விஷயம் நினச்சி பார்த்தோன்னே இவளுக்கு பக்கம் ஆயிடுச்சு. கரெக்டாக அப்போதைக்கு நம்ம மீன் ஓடிடுவா. சாரா நம்ம நினைக்கிறதோட இந்த இடம் ரொம்ப மோசமாக இருக்குது, நம்மளை தினமும் நைட்டு ரேப் பண்ணியிருக்காங்க, அது நமக்கே தெரியாமல் வந்திருக்கு, எனக்கு எல்லாமே இப்போ தான் ஞாபகம் சொல்கிறப்ப சாரா ஆமான்னு சொல்லுவா. எனக்கு எல்லாமே இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. மீதி 2 பொண்ணுங்க இருக்காங்களே, அவங்க இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மேபி நைட்டுக்குள்ளே அவங்களுக்கு ஞாபகம் வாய்ப்பு இருக்கு போல். அது வரைக்கும் என்ன பண்ணேன், நமக்கு ஞாபகம் வராத மாதிரி இவங்க நடிச்சாகணும். அப்படின்னா இங்கேருந்து போக முடியும்னு சொல்லிட்டு ஃபேக் நடிச்சிட்டு இருப்பாங்க. கட்படம் நைட் ஆயிருந்திருக்கும். வழக்கம் போல் எல்லாரும் நல்லா ஜாலியாக குடிச்சிக்கிட்டு ஃபன்னாக தான் போயிட்டுருக்கோம். பட் போக போக மீதி 2 பொண்ணுங்க இருக்குல்ல, அது மூக்கிலேருந்து பிளட் வர ஆரம்பிச்சிடும். அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க ஞாபகம் வந்துருச்சு. ஞாபகம் வந்த உடனே அந்த பொண்ணுங்களை செம்ம கோவமாயிருச்சு. கத்தி எடுத்து ஒவ்வொரு பொண்ணும் ஒருத்தனை கொள்ள ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து அவங்களுக்கு புரியாமல் இருக்கு. ஒரு பொண்ணுலாம் ஒருத்தனை கழுத்தில் கத்தியை ஓட்டி கிண்டி எடுத்துருவா. அதுக்கடுத்து சாரா இருக்கல, அவன் கார் ஓப்பன் பண்ணுற இதை எடுத்து ஒருத்தர் கையில் சொருக்கிடுவான். அடுத்து பார்த்து இன்னொரு பொண்ணு இருப்பா. அவள் செஸ் போட்டு எடுத்து அந்த ஃபோட்டோ பைத்தியம் இருக்கால, அவன் மூஞ்சி அடிப்பா. பார்த்தா மூஞ்சில் பேந்து போய் ஆள் ஒரு முறை ஆயிடுவான். அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயினும். எல்லா பொண்ணுங்களும் ஒவ்வொருத்தனையும் அடிச்சு அவங்க எல்லாரும் கொள்ளாம பார்ப்பாங்க. பட் பார்த்தா அவங்க ஒரு பாடி கார்டு இருப்பான். ஒரு பொண்ணை ஷூட் பண்ணிடுவான். இதை பார்த்து மற்ற அளவுக்கு பயமாயிரும். நம்ம ஹீரோயின் சாரா வந்து ஓடி போகிறப்ப மீதி ஒரு பொண்ணு இருப்பாள், அவளை பிடிச்சி வச்சுக்குவாங்க. அவள் கழுத்தை நெரிச்சு அவளை அங்கேயே சாவடிச்சிருவாங்க. இப்போ மீதி இருக்கிறது யாருன்னு பார்த்தா 3 பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தனுக்கு கையில் அடிபட்டிருக்கோம். ஒருத்தர் மூஞ்சி நஞ்சு போய் பாதுகாப்பில் இருப்பான். அடுத்து பார்த்தா நம்ம ஹீரோ. இவங்க யாருக்கும் ஒன்றும் புரியாமல் இருக்கு. ஆமாம் என்னாச்சு, அந்த பொண்ணு இவ்வளோ நம்மளோட ஜாலியாக தானே இருந்தாங்க,
இப்படி அவங்களுக்கு பல விஷயம் ஞாபகம் வந்துச்சு. எதுவுமே பொண்ணு குழம்பிருப்பாங்க. பட் நம்ம இருந்த கொலகாண்டில் இருப்பான், அந்த பொண்ணுங்க கண்டிப்பாக இங்கே தான் இருப்பாங்க, நம்ம ஆளை வச்சு பிடிக்கணும்னு சொல்லிட்டு பாடி கட்டுப்பால அவனை வச்சு தீவிர தேட ஆரம்பிப்பாங்க. கடைசியாக அந்த பாடி கார்டும் நம்ம மீன் பிடிச்சிருப்பான். அவள் கையை பிடிச்சி ஷூட் பண்ணலாம் பார்க்குறப்ப கடப்பினு சாரா வருவா. கல் எடுத்து அந்த பாடி கார்டு மடையில் போட்டு அவ்வளோதான் அவனே கொண்டுருவாங்க. மீதி இருக்கிறது பார்த்தா வெறும் 3 ஆளுங்க தான். அந்த 3 பேர் தனியாக ரூமில் இருக்கீங்க. இப்போ இவங்கள்ட்ட ஒரு கன் இருக்குது, நம்ம 2 பேரும் அந்த 3 பேரை கொண்டாகணும். அது போக ஸ்டஷன் ஒரு பிஏ இருந்தா அவளே கொள்ளுன்னு சொல்லிட்டு ஸ்டஷனையும் கொண்டுறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் அவர் டெஸ்கில் இருக்கிற ஃபோட்டோ பார்ப்பா. இவ கூட அந்த கபோர்டில் இருந்து சில ஃபோட்டோவில் தந்துருப்பா. அந்த ஃபோட்டோவை பார்க்க வந்துருப்பா. இப்போ இந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே அவளுக்கு செம ஷாக்காக இருக்குது. அதை கொண்டு போய் சாராட்ட கொடுக்குறப்ப அதை பார்த்து அவளுக்கு ஷாக்காக இருக்கும். ஃப்ரீடா இது நீயான்னு கேட்குறப்ப அவளுக்கு அப்போ தான் புரியுது. ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம ஃப்ரீடா தான். அதுவும் ஹேரில் வச்சுக்கிட்டு ஆளே வர மாதிரி இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோனுக்கு இன்ஸ்பிரேஷன் வருது. நம்ம ஃபஸ்ட் டைம் ஒன்றும் இந்த ஐலாண்டுக்கு வரல, இவருக்கு முன்னாடி ஆல்ரெடியே இந்த ஐலாண்டு வந்திருக்கா. ஆல்ரெடி இவளுக்கு வந்து ஸ்லாட்டருக்கு இங்கே ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் லாங்காரில் வச்சுக்கிட்டு நெய்யில் டேட்டு போட்டிருப்பா. அந்த டேட்டு தான் ரெட் ராபிட்டு. அதான் அந்த வயசான பாட்டியோட நம்ம ஹீரோனை பார்த்து ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி வச்சுருப்பாங்க. ஹே நீ ரெட் ராபிட் தானே. ரெட் ராபிட் சொன்னப்போ நமக்கு எதுவும் புரியாமல் வந்திருக்கும். பட் இப்போ தான் அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. கரெக்டாக 1 வருஷம் முன்னாடி இதே மாதிரி நம்ம மீனிங் வந்திருப்பா. அப்போ இதே மாதிரி சம்பளம் வந்திருக்கோம். அடிக்கடி மயக்க மருந்து கொடுத்து நம்ம மீன் வச்சுருந்துருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஈனுக்கா தெரிய வந்திருக்கோம். நம்ம இங்கேருந்து ஒன்று அந்த தீவிட்டோட பார்த்துருப்பா. அப்போ நம்ம ஹீரோ பின்னா இருந்து அவன் துணி பிடிச்சிருந்துருப்பான். அப்போ தெரியாதனமா கீழே விழுந்து சைடில் ஒரு கல் இருந்திருக்கும். அது கரெக்டாக நெத்தில் அடிச்சிருந்துருக்கோம். அதுலேருந்து நம்ம மீனுக்கு எல்லாம் ஞாபகம் இருந்திருக்கு. அப்போது கடைசியை பார்த்தது ஒரு பச்சைக்கல் லிசார்டு. இதான் நம்ம படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம். அதுக்கடுத்து நம்ம ஹீரோனுக்கு அந்த தீவுக்கு வந்து விஷயம் எதுவும் ஞாபகம் வந்திருக்கு. அவட திரும்ப அந்த ஊருக்கு போய் ஒரு பார்ட்னர் வேலை பார்த்துருப்பா. கரெக்டாக 1 வருஷம் கழிச்சு திரும்ப வேலை பார்த்துருக்கா. அந்த ஆளுக்கு அந்த இடத்துல நம்ம ஹீரோனை பார்த்து ரொம்ப அச்சம் வந்திருக்கும். அதனால தான் அந்த பார்ட்டியில் வாண்டராகவே நம்ம ஹீரோ பேசியிருக்கான். நம்ம ஹீரோனுக்கு பல விஷயங்கள் எதுவும் ஞாபகம் வச்சதுக்கப்புறம் தான் திரும்ப தீவு கூட்டு வந்திருக்கான். இப்போ தான் நம்ம ஹீரோனுக்கு எல்லாமே புரியுது. இதை பார்த்து அவளுக்கு சமசாக்கா இருக்குது. அப்படின்னா நம்ம ஆடிங்க வந்திருக்கோமா. ஒரு வாட்டி நம்ம வச்சிருந்ததுக்கப்புறம் தான் நம்ம அங்கேருந்து போயிருந்துருக்கோம். திரும்ப நம்ம இதோட வச்சிருந்து பார்த்துருக்கான். பட் விடக்கூடாது, அவன் சாவி ஏன் கையில் தான். நான் அவனை கொல்ல போகிறேன்னு கத்திர எடுத்துக்கிறா. ரொம்ப கோவம் உள்ள போய் அவள் 3 பேர் இருந்தாங்களே அவளால் போட்டு தள்ளிடுவா. மீதிக்கு யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் ஒரு ஆள் மூஞ்சி வாங்கியிருப்பாள். அவளை எஞ்சும் நடக்க முடியல, வெளில படுத்து பிடிக்க இருப்பான். நம்ம ஹீரோவை கொல்லான்னு பார்க்குறப்ப அவனை சும்மா விடுவான். அவளை போட்டு அடி நடிச்சு அவன் கைக்கால கட்டி போட்டுருவான். இப்போ நம்ம மீன் மாட்டிக்கிட்டா. இப்போதைக்கு வெளியே சாரா மட்டும்தான். சாராவை கண் எடுத்துட்டு உலகம் பார்ப்பா. பட் பார்த்தா சாராவே அடிச்சு போட்டுருவான். பட் போகிறப்ப அவள் வேப் கீழே வந்திருக்கும். இது நம்ம மீன் பார்த்துருப்பா. அதே நேரத்தில் பக்கத்தில் பார்த்தா சைடில் கண்ணாடி பீஸில் இருந்திருக்கும். அதை எடுத்து மெதுவாக அவள் கை கட்ட அவுத்துட்டு இருப்பா. அப்போ கூட ஹீரோ சும்மா இல்லாமல் ஹீனை பார்த்து பேசிட்டு இருப்பான். ஓ உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா. நான் தான் சொன்னேன்ல, உலகத்திலே சிறந்த பரிசு மறக்கிறது தான். மன்னிக்கிறத விட மறக்கிறத பெரிய விஷயம். இதே உங்களுக்கு புரியாமல் இருக்கு. நான் உங்களுக்கு அதானே பண்ணேன், ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஹீன் திட்டிட்டு இருப்பானா. அவளும் அவனுக்கே தெரியாமல் அவள் கைக்கிட்ட அவுத்துட்டு இருப்பா. தன் கையை அவுத்துட்டு கத்தி எடுப்பா. ஹே என் பக்கத்தில் வராத, உனக்கு கொண்டுன்னு சொல்கிறப்ப அவெல்லாம் பாப்பாமா தெரில. ஹீன்ட்டு அந்த கத்தியை பிடுங்கி ஓ நீ என்ன கொல்ல பார்க்குறியா, சரி வர வழி இல்லை, நான் சாராவை கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு சாரா கழுத்து கத்தி வைப்பான். இதை பார்த்து அவளுக்கு பயமாயிரும். ஹே என்னை மன்னிச்சிரு, நான் தெரியாமல் உனக்கு கொல்ல பார்த்துட்டேன், நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம், ப்ளீஸ் எங்களை உயிரோடு விட்டுருன்னு சொல்கிறப்ப அவளை கேட்குற மாதிரி தெரில. அவங்ககிட்ட வேப்பு இருக்குல்ல, அதை அடிச்சுட்டு அந்த பொண்ணை கொல்லான்னு பார்ப்பான். ஒரு சடனாக வேப் அடிச்சதுக்கப்புறம் அவனுக்கு வேற வர ஆரம்பிக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோனோட விலைக்கு காமிப்பா. பார்த்தா இவட்டு ஒரு பர்ஃப்யூம் கொடுத்துருப்பால, சேம் அதே பர்ஃப்யூமை அந்த வேப்பில் கலந்து விட்ருப்பா. அது ஸ்மோக் பண்ண உடனே அவனுக்குலாம் மறந்து போச்சு. எதுவுமே புரியாம நின்றுட்டு இருப்பான். சைடில் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸில் இறந்து போயிருப்பாங்க, நிறைய பொண்ணுலாம் இறந்து போயிருப்பாங்களே. டேய் நீ எப்படி இருக்க, யாரும் அவன் மூஞ்சி உடச்சேன்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவும் புரியாமல் இருக்கு. அப்போ தான் ஹீரோனுக்கு இலக்கிற பர்ஃப்யூம் பார்ப்பான். இதை பார்த்தாலும் உனக்கு புரிஞ்சு போச்சு நம்ம வேப்பில் தான் கலந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு செம கடுப்பாய் திரும்ப நம்ம ஹீரோ அடிக்கலாம் வருவான். ஒரு கால் தட்டி விட்டு பக்கத்தில் பார்த்தா ஒரு கல் இருக்கும், அது மேலே விழுந்து மடியில் செம அடிபட்டுரும். அது இப்போ அவங்க ஃபுல்லாக மெழுகுவத்தி இருந்திருக்கும்ல, மெழுகுவத்தி சைடில் இருக்கிற வீட்டில் பட்டு விழுத்தி இப்படி ஆரம்பிச்சிருச்சு. இப்போதைக்கு நம்ம ஹீரோனும் சாரா மட்டும் உயிரோட இருக்காங்க. ஒருத்தன் பார்த்தா மூஞ்சி நசுக்கி போயிருந்திருப்பாள், அவனை எந்திரிச்சு நடக்க முடியாது. நீ எங்கே கிடந்து சாவுன்னு சொல்லிட்டு எரி வீட்டில் அப்படி விட்டு போயிருப்பாங்க. கடைசியில் நம்ம ஹீரோனு சாரா மட்டும் தப்பிச்சுட்டு அந்த எரி வீட்டை பார்த்து இருப்பாங்க. அப்போ பார்த்து ஹீரோட மடியில் ஹீரோ இருப்பான். ஏதோ ஒரு காரியத்துக்கு அவனை மட்டும் காப்பாற்றிருக்காங்க. அப்போ சாராவை பார்த்து எப்பா எனக்கு இந்த வெக்கேஷன் நல்லாவே இல்லை, வேறு ஏதாவது வெக்கேஷன் போடுன்னு சொல்லிட்டு அவள் சிரிச்சிட்டு இருப்பா. இதை பார்த்து சாராக்கு சிரிப்பு வந்துட்டு இருக்கு. கடைசியாக அவங்க 2 பேரும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக மாற மாதிரி இருக்கு. கட் பண்ணால் நடந்து 1 வருஷம் கழிச்சு நம்ம படத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் மீட்டிங் இருந்திருக்கும்ல. அந்த பிஸ்னஸ்மேன் மீட்டிங்க்கு பார்த்து நம்ம ஹீரோ அங்கே இருப்பான். அவனை பார்க்கறதுக்கு அந்த ரிச்சுங்கிற தெரப்பிஸ்ட் அங்கே வந்திருப்பாரு. நம்ம ஹீரோ பார்த்து ஸ்லாட்டர் நீங்கள் தான் இருக்கியா, சரி போன வருஷம் தீவுக்கு வந்து ஒரு சரக்கு வாங்கிட்டு போனல, அது மாதிரி 2 வருஷம் வருவேன், நம்ம போகலாமான்னு கேட்குறப்ப என்னது தீவா, என்ன தீவுன்னு அவன் எதுவுமே புரியாமல் இருக்கான். டேய் நீ மட்டும் தனியாக வந்தியா, வேறு யார் கூட வந்து கேட்குறப்ப ஆமாம் எங்கள் மேடம் இருக்காங்க நான் கூட வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிப்பான். பார்த்தா நம்ம ஹீரோன் தான். ஆள் கொஞ்சம் முடியல வளர்த்து வேற மாதிரி பயந்துருப்பாளா.
இதை பார்த்து அவனுக்கு கஷ்டமா இருக்கு. சார் என்ன ஞாபகம் இல்லையா, போன வருஷம் கூட இதே மீட்டிங்கில் ஒரு பார்டெண்டராக இருந்தேன், அதுக்கப்புறம் அதே தீவில் உங்களை நான் பார்த்தேனே ஞாபகம் கேட்குறப்ப அதை பார்த்து சமசாக்கா இருக்கு. உடனே பயந்து போய் சாரி மேடம் நான் தெரியாமல் இங்கே வந்துட்டேன், நான் இங்கேருந்து போகிறேன்னு அவன் போட்டு பயந்து அங்கேருந்து போடுறான். அப்புறம் மேலே ஏறி கைஸ் இந்த வருஷத்துக்கான பெஸ்ட் கம்பெனிங்கிற அவார்டை நாங்கள் கிங்டெக்கு தர போகிறோம், அதோட சிஇஓ நாங்கள் மேலே கூப்பிட்றோன்னு சொல்லிட்டு ஃப்ரீடன் கூப்பிடுவாங்க. பார்த்து அவள் செம்ம ஜாலியாக ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுத்துட்ருப்பா. பக்கத்தில் உட்காந்து நம்ம ஹீரோ கை தட்டிட்டு இருப்பான். இப்போ நமக்கு புரியுது நம்ம ஹீரோக்கு எல்லாம் மறந்து போச்சு. அவனோட நம்ம ஹீரோயின் கிட்டத்தட்ட ஒரு பொப்பட் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கா. தான் சொல்கிறதெல்லாம் செய்கிற ஒரு வேலைக்கார மாதிரி இருக்கான். அவனோட சிஇஓ போஸ்ட்டு இப்போ நம்ம மீன் எடுத்துக்கிட்டா. இப்போதைக்கு நம்ம ஹீரோன் தான் இந்த ரோடு மிகப்பெரிய பணக்காரி. ஒரு தீவுக்கு அனாவசியமாக மாட்டப்பே இப்போ பணக்காரி மாறிட்டா. இதை பார்த்து அவளுக்கு ஹாப்பியாக இருக்குது. இதோட பிளிங்க் ட்வைஸுங்கிற இந்த படம் முடியுது. சீரியஸ்லி ஒரு செம சூப்பரான மூவி. ஸ்டார்டிங்கில் சில விஷயங்கள் இன்ட்டு மாதிரி காமிச்சு கடைசி செம்மையாக முடிச்சிருப்பாங்க. இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த படத்தை எடுத்த டேரக்டர் ஜோய் கிராவிட்ஸ். ஆக்சுவலி இவங்க ஆக்ட்ரஸ் தி பேட்மேன் மூவி, மேட் மேக்ஸ் ஃபியூரோட்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்கள இந்த மாதிரி ஒரு டேரக்டராக பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் காலேஜ் வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.